ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 1வது அத்தியாயத்தில் போர்க்கள காட்சிகள். துரியோதனன் 2 பக்கமும் இருக்கக்கூடிய வீரர்களில் முக்கியமானவர்களை எல்லாம் குறிப்பிட்டு, தங்கள் பக்கம் நிறைய படைபலம் இருந்த போதிலும் ஏதோ ஒரு மனக்கலக்கத்தில் நம் பக்கம் இருக்கின்ற படை போதவில்லை என்பது போல சொல்வதை பார்த்தோம். இதற்கு காரணம், அவனிடத்தில் தர்ம சிந்தனை இல்லை, பகவான் அவர்கள் பக்கம் இல்லை. அதனால ஒரு இன்செக்யூரிட்டி. அதனால அவன் அப்படி இருக்கிறத மாற்றி பேசுகிறான். இவர்கள் பக்கம் 11 அக்ஷௌகிணி படைகள் இருந்த போதிலும் நம்ம பக்கம் அபர்யாப்தம், போதுமானதாக படைபலம் இல்லை, வீரர்கள் அவ்வளவு போரல அப்படிங்கிற மாதிரி சொல்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து அவன் மேலும் ஒரு கட்டளை இடுகிறான். அது என்னங்கிறத பார்க்கலாம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தஸ் சர்வ ஏவ ஹி தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சைः சங்கம் தத்மௌ பிரதாபவான் ததः சங்காश्च भैर्यश्च பணவானக கோமுகாः சஹசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்து மூலோபவத். துரியோதனன் என்ன சொல்கிறான் என்றால், படை வீரர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆணை, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்னதுன்னு கேட்டா, சர்வேஷு அயனேஷு ச, எல்லா வாயில்களிலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் யதா பாகம் அவஸ்திதாக, யார் யார் எந்தெந்த இடத்தில் நிற்கிறீர்களோ உங்களுடைய இடத்தில் இருந்தபடியே. போர்க்களத்துல பல வியூகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எல்லா புறங்களிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் நம்ம எல்லாரும் முதன்மையாக செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், பீஷ்மம் ஏவ அபிரக்ஷந்து, பீஷ்மாச்சாரியரை நன்றாக நாம் காப்பாற்ற வேண்டும். பவந்தக சர்வயேவஹி, நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பீஷ்மரை நன்றாக பாதுகாக்க வேண்டும். பீஷ்மர் ரொம்ப முக்கியமானவர் நம் பக்கம் இருக்கக்கூடியவர்ல. அதனால அவரை நாம் நன்றாக பாதுகாப்பது மிக முதன்மையான விஷயம் என்று கருதி அதை சொல்கிறான், ஒரு கட்டளையாக அதை சொல்கிறான். இதை கேட்ட உடனே பீஷ்மர் பார்க்கிறார், இப்படி விட்டா துரியோதனன் பேசிக்கொண்டே போவான் என்று அவருக்கு தெரிகிறது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கான், ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்கான். இதற்கு மேல் அவனை பேச விடக்கூடாது என்று உத்தேசித்து, அது மட்டுமல்ல, போருக்கு என்று வந்தாகிவிட்டது, உற்சாகப்படுத்த வேண்டும். வீட்டில் எப்பயுமே பெரியவர்களுடைய வேலை என்னன்னா அடுத்த தலைமுறையை உற்சாகப்படுத்துவது. இந்த இடத்துல அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, பிதாமகரான குரு விருத்தக, குரு வம்சத்திலேயே மிகவும் முதியவரான மூத்தவரான பிரதாபவான், மிகுந்த ஒரு பலசாலியான பராக்கிரமசாலியான பல போர்களை பார்த்திருக்கக்கூடிய அந்த பீஷ்மாச்சாரியார், தஸ்ய ஹர்ஷம் சஞ்சனயன், அவனுக்கு உற்சாகத்தை ஊட்டும் பொருட்டு, துரியோதனனுக்கு ஒரு எந்தூசியாசம் கொடுக்கறதுக்காக என்ன செய்கிறாருன்றா, சிம்ஹநாதம், சிங்கம் மாதிரி பெருசா கர்ஜனை செய்து, உச்சைஹி வினத்ய, நல்ல உறக்க ஒரு சிம்ஹநாதம் செய்து, சங்கம் தத்மௌ, சங்கு எடுத்து ஊதுகிறார். சங்கு ஊதியாச்சுன்னு சொன்னா போர் தொடங்குவதற்கான ஒரு அடையாளம். உடனே எல்லா பக்கம் இருக்கிற வீரர்கள்லாம் பரபரப்பாக ஒரு அட்டென்ஷன், அது மாதிரி ஒரு நிற்கிறார்கள். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ததக, உடனடியாக பீஷ்மர் ஊதினாரோ இல்லையோ, தொடர்ந்து அத்தனை வீரர்களும் சங்கு எடுத்து ஊதுறாங்க, பேரிகைகளை முழங்குகிறார்கள். பணவானக கோமுகாக, மத்தளங்கள், அப்புறம் தப்பட்டைகள், கொம்புகள், இது போன்ற பல வாத்தியங்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் உறக்க அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்துல சகசா ஏவ, அப்பொழுதே அபியஹன்யந்த, ரொம்பவே சத்தமா ஒரே இறைச்சலாக அந்த போர்க்கள காட்சி இருந்தது என்று வியாசாச்சாரியார் வர்ணிக்கிறார். சக சப்தக துமுலக அபவத், அது வளர்ந்து கொண்டே போச்சா அந்த சவுண்டு. முதல்ல பீஷ்மர் சிம்ஹநாதம் செய்தார், அதை தொடர்ந்து சங்கு எடுத்து ஊதினார். அவர் சங்கு ஊதி முடிக்கிறதுக்குள்ள சுற்றி இருக்கிற எல்லா வீரர்களும் அவரவர்கள் கையில் இருக்கிற வாத்தியங்களை முழங்க ஒரு பெரிய ஒலி, ஒரு பெரிய இறைச்சல் அந்த போர்க்களத்துல ஒரு பரபரப்பு, போர் தொடங்குவதற்கான ஒரு ஆயத்தம். அதை இந்த காட்சியில நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து உள்ளவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.